போன வார வீடியோவில் நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்ன கிச்சன் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அஸ் அ கிரியேட்டராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் திங்ஸ், பேசிக் திங்ஸ், இல்லை பெஸ்ட் கிச்சன் ஃபைன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணுன்னாலும் இது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒர்க் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேசிக் ஐட்டம், குக்வேர்ஸ். குக்வேர்ஸில் நான் யூஸ் பண்ணுறது ரெண்டு தான். ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இன்னொன்று கேஸ்ட் அயர்ன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லிடுறேன். இதுதான் ரொம்ப பேசிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். எங்களோடது ஃபேமிலி ஆஃப் 3. ஸோ நீங்கள் ஒரு மேபி 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் தாராளமாக குக் பண்ணலாம். ஏன்னா நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த பேன். இது பிரியாணி பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 5 liters சம்திங் நினைக்கிறேன். கரெக்டாக லிட்டர்ஸ் ஞாபகம் இல்லை. இது இண்டஸ் வேலியிலேருந்து வந்தது தான். நல்லா ஹெவி பாட்டம்டாக இருக்கும். இதில் பிரியாணி பண்ணுறதுக்கு, கீ ரைஸ் பண்ணுறதுக்கு, லெமன் ரைஸ், தக்காளி சாதம், ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இந்த 1 pot ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நிறைய வெரைட்டி ரைஸ் லைக் கார்ன் ரைஸ், கேப்சிகம் ரைஸ், கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், இந்த மாதிரியும் நான் நிறையா பண்ணுவேன். அடுத்தது இதுதான் லேட்டஸ்ட் அடிஷன், சின்ன ஃப்ரை பேன். இது இதுவும் இண்டஸ் வேலி தான். எல்லாமே இண்டஸ் வேலி தான் எக்ஸப்ட் 1 குக்கர், ஒரு குக்கரை தவிர. அது நான் வரும்போது சொல்கிறேன். இது சட்னி வதக்கிறதுக்குன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 3 பேர் தான் இல்லையா. ஸோ ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதோட பெரிய பேன் ஒன்று வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இப்போ டிஷ் வாஷரில் வச்சுருக்கேன். காலையில் அதில் தான் காலைல டிஃபனுக்கு குழம்பு பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்கு, வறுவல் பண்ணுறதுக்கு, சைட் டிஷ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு வேலைக்கு மட்டும் டிஃபனுக்கு ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த பேன் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பால் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது நான் அமேசானில் வாங்கினேன். இது ஒன்று. இது கொஞ்சம் சின்ன சைஸ். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருந்த கடையில் தான் வாங்கினேன் இது. ஸோ 2 பால் பேன் இருக்கும். ஏன்னா காலைக்கு ஒன்று, ஈவினிங்க்கு ஒன்றுன்னு வச்சுப்போம். இந்த கடாய் லிட்டோட வரும். லிட்டு டிஷ் வாஷரில் இருக்குது. அந்த பெரிய ஃப்ரை பேனுக்கு அதே லிட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது சாம்பார் வைக்கிறது, புளிக்குழம்பு வைக்கிறது, எல்லா குழம்பு வெரைட்டிஸ்க்கும் இதுதான். நான்வெஜ்ஜுக்கும் நான் இதே பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு தண்ணி, வெஜ்ஜுக்கு தண்ணி நான் வச்சுக்கிறது கிடையாது. இந்த பேன் தாளிக்கிறதுக்கு நம்ம தட்கா பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இண்டஸ் வேலியில் வாங்கலை, வேறு இதுலேருந்து வாங்கினேன். எந்த பிராண்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அடியில் ப்ரௌன் ஆகும். டிஷ் வாஷர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாதிரி ஆகிறது இல்லை. ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது டிஷ் வாஷரில் வாஷ் பண்ணும்போது. அடுத்தது இட்லிக்கு யூஸ் பண்ணுறது. இது இண்டஸ் வேலி தான். இதில் மொத்தம் உள்ளே 4 தட்டு வரும். 2 இட்லி ஊற்றுறதுக்கு, 2 காய்கறி ஸ்டீம் பண்ணுறது மாதிரி 4 வரும். இதுவும் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது தான். அடுத்தது குக்கர். இது ஒரு 3 liter குக்கர். இதுவும் இண்டஸ் வேலியோடது தான். பருப்பு வேக வைக்கிறது, கொஞ்சமாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது 5 liter குக்கர். இது கிட்டத்தட்ட 8 years-ஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்சது எல்லாமே தான் நான் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர். வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை தான். ஸோ உங்களுக்கு இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்னோடய கூப்பன் கோடு இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% ஆஃப் கிடைக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குக்வேர் தான், ஆனால் கேஸ்ட் அயர்ன். ஸோ இதில் ஒரு ஃப்ரை பேன் இருக்குது. அகைன் ஃப்ரம் இண்டஸ் வேலி. நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வறுக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதுனா இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த கேஸ்ட் அயர்னில் என்னென்னா உங்களுக்கு ஹீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா வரும். அடுத்தது இது நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கல். ஸோ இதுவும் இண்டஸ் வேலி தான், கேஸ்ட் அயர்ன், நல்லாயிருக்கும். இதே மாதிரி தோசைக்கு தனியாக வச்சுருக்கேன். நான் ஒரே இது யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு 2 தனித்தனியாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கு. இல்லைனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ 2 வச்சுருக்கேன். கேஸ்ட் அயர்ன் சில பேர் க்ளீனே பண்ண மாட்டாங்க. சில பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. கத்தி வச்செல்லாம் சுரண்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா
கல்லை வந்து அடுப்பில் வச்சு சூடானோன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு சாதாரண ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா, அந்த க்ரீன் கலர் ப்ரஷ் இல்லைன்னா கம்பி ப்ரஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேணாம். லைட்டாக தேய்ச்சிங்கனாலே இந்த ஆயில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் உங்களுக்கு வந்து இது வரும். நான் நிறைய சேஞ்ச் பண்ணதில் அடுத்த விஷயம் வந்து பேக்வேர் தான். பேக்வேர் வந்து நிறைய அலுமினியம் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தேன். பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா டின், அதெல்லாம் வந்து நான்ஸ்டிக். ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ யூஸ் பண்ணுறது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரௌனி கேக் அது பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன். இது தவிர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே பிரெட் பேன் இருக்குது. இது ரெண்டுமே நான் அமேசானில் வாங்கினது தான். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் பிரெட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கேக் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்து குக்கி பண்ணுறதுக்கு வந்து சாப்பிட்ற பிளேட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீடியோ கடைசியில் சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் காட்டியிருக்கேன், அதில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்பிங் போர்டு. ஸோ சாப்பிங் போர்டுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறேன். இதை தான் நான் 2+ இயர்ஸாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கத்தியில் சில கோடுகள்லாம் உங்களுக்கு கிட்ட கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் அது இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதில் பெரிய சைஸுமே உங்களுக்கு கிடைக்குது. வுட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் தான் இதை நான் வாங்கினேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கிளாஸில் கூட இப்போலாம் கிடைக்குதான். ஸோ எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஷ்வாஷரில் போட்டே வாஷ் பண்ணிக்கலாம். ஈவன் சப்பாத்தி கல் வந்து எனக்கு ரொம்ப பழசாயிடுச்சு. வுட்டில் பண்ணியிருந்தேன், வுட்டு ஊறிடுச்சு. ஸோ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் இது நல்லா தான் இருக்குது. கத்தி வந்து மளிகை போகிறது அப்படிலாம் இது வரைக்கும் ஆனதில்லை. 2+ இயர்ஸாக அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 2+ இயர்ஸாக அதே நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் வரல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் போர்டு இது. பிளாஸ்டிக் தவிர மற்ற ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வந்து நீங்கள் கட் பண்ணும் போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய வந்து ஃபுட்டில் மிக்ஸ் ஆகும், அதனால் சொல்கிறேன். அடுத்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ். ஸோ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸும் நான் ஃபுல்லாகவே கிளாஸ் மாற்றிட்டேன் 2 வருஷம் முன்னாடியே. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி 3 கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். எல்லாமே அமேசானில் வாங்கினது தான். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். இதில் வந்து பச்சை மிளகா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லெமன் வைக்கிறதுக்கு. லெமன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப காஞ்சு போகாமல் கொஞ்சம் நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தண்ணி மட்டும் அப்பப்போ மாற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இது வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய் முன்னாடி நாள் நைட்டே நான் நறுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி நறுக்குனேன்னா போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் லிட்டு பிளாஸ்டிக் தானே, இதில் கிளாஸ் மாற்றி என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இப்போ நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ் பார்ட்டில் தான் இருக்குது, மூடியில் இல்லை. மேலே டிஷ்யூ பேப்பரும் நான் போட்டிருக்கேன். ஸோ தட் தேங்காய் கெட்டு போகாமல், தண்ணி படிச்சுன்னா கெட்டு போயிடும், இந்த மாதிரி எல்லோ ஆகி ஸ்மெல் வரும். ஸோ டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் தான் ஒட்டி இருக்குது தேங்காய். ஸோ வந்து லெட்டு வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் பேம்பு லிட் போட்டது இருக்குது, பட் பேம்பு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண கொஞ்சம் ஃபங்கஸ் வரும். ஸோ தட் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 3 இருக்குது, செட் ஆஃப் 3 வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதில் வந்து கேரட் போடுறதுக்கு, பீன்ஸ் போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். இதில் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லிக்கும் அதே மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர், மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கணும். கேரட் போடுறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டையும் லாஸ்ட் எண்டையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் 4 வாங்கினேன். மொத்தம் 4 இருக்குது. ஹேண்டில் பண்ண ஈஸியாக தான் இருக்குது, நல்லா டைட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் சமைச்ச ஃபுட்டையும் கூட இதில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது போக வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்கும் இல்லையா அடியில், அதில் தான் தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய், வேறு வெஜிடபிள்ஸ் வாங்குறத வைப்பேன். அது எப்படி வைப்பேன்னா, காட்டன் பேக்ஸ் இருக்குது, அந்த காட்டன் பேக்கில் போட்டு வைப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காட்டன் பேக் நீங்கள் கையிலையும் வாஷ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டிலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து செட் ஆஃப் 3 அப்படின்னு 3 வருஷம் முன்னாடி வாங்கினது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வந்து டிஷ்வாஷரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வாஷ் பண்ணால் அவ்வளோ செட் ஆகாது, பட் இது வந்து டிஷ்வாஷரில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்காதீங்க. இது பையனுக்காக போன வருஷம் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வாங்கினேன், ஜூன் 2025. இப்படி ஆயிடுச்சு. ஒன்று வந்து வாஷ் பண்ணும் போது எப்படி ஆயிடுச்சு, கம்மி ப்ரஷ் போட்டாலும் இப்படி ஆகும், டிஷ்வாஷரில் போட்டாலும் இப்படி ஆகும். நீங்கள் சாதாரண ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு பண்ணாலும்
ஒரு வருஷத்துல இப்படி ஆயிடும். உள்ள நல்லா தான் இருக்கு, பட் வெளியில வந்து இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து பையன் எடுத்துட்டு போக சொன்னா எடுத்துட்டு போக மாட்டான் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து சும்மா இப்போ வீட்டில் எங்கேயாவது வெளில போகிறோன்னா எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். ஸ்கூலுக்கு வந்து இது அதாவது வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 500 ml இன்னொரு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அது பையன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இன்னொரு டிப் என் ஹஸ்பண்ட் சொல்ல சொன்னது வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது, அது என்னன்னா வாட்டர் பாட்டில் வந்து நான் க்ளீன் பண்றது அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எப்போ அவர் க்ளீன் பண்ணணும் அப்படிம்பாரு. ஸோ அதில் என்னன்னா இதுக்குள்ள ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க மூடிக்குள்ள. அதில் வந்து ஃபங்கஸ் ரொம்ப வரும். ஸோ வந்து அந்த ரப்பர் எல்லாத்தையுமே வந்து எல்லா பாட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அதனால டைட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ என் பையனுக்கு ஜூஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கு இது ஒரு சின்ன சைஸ் ஜஸ்ட் 200 ml ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், அதுவும் நல்லாயிருக்கு. அதுலேருந்து அந்த ரப்பர் வந்து எடுத்துட்டாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு. அடுத்தது பேண்ட்ரியோட கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ பேண்ட்ரி யூனிட்டை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது இந்த லிங்க் கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2+ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரியோ மில்டனோட கிளாஸ் ஜார் 1000 ml வரும். இதுக்குள்ளே நீங்கள் 800 grams வரைக்கும் துவரம்பருப்பு போட்டு வச்சுக்கலாம். 1200 ml வாங்கினீங்கன்னா 1 கிலோ நல்லாவே உங்களுக்கு வந்து கொள்ளும். அடுத்து இந்த ஒயிட் லிட் போட்டது தான் நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து ஹோம் சென்டர் ப்ராடக்ட். இது நான் ஆனால் அமேசானில் தான் வாங்கினேன், எங்கள் ஊரில் ஹோம் சென்டர்லாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் அமேசானில் வாங்குறதா இருந்தால். ஹோம் சென்டரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அமேசானில் வந்து கொஞ்சம் ஆஃபோட போடுவாங்க. இது வந்து 800 ml 500 grams வரைக்கும் எனக்கு போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் 1000 ml 1200 ml இருக்குது. இதோட லிங்க்ஸும் வந்து அந்த அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த ஜார் பிடிக்குமா இல்லை அந்த ட்ரியோ மில்டன் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அந்த ட்ரியோ மில்டன் தான். இதுக்கு ஒரே காரணம் தான், அது என்னென்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால ஸ்பேஸ் வந்து நல்லா சேவ் பண்ணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடுத்து இது வந்து ஒரு 350 ml. இதுவும் ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான். லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே வரும். இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைசஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ், இப்போ வந்து சோம்பு சீரகம் வாங்குறேன்னா 200 கிராம் அப்படி வாங்குவோம் இல்லையா, அஞ்சரை பெட்டியில் கொஞ்சம் போட்டுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுப்பேன். இதில் இருக்கிறது வந்து கசூரி மேத்தி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இருக்கிற இன்னொன்று இதில் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். லெட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கும். அந்த சின்னது வந்து நல்லா இருக்கு, பட் இது வந்து என்னன்னா நல்லா இருக்கு, பட் ஹெவியாக இருக்குது லெட்டு. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். என் பையன் பழகிட்டான். ஸோ எங்களுக்கு வந்து இதில் 2 தான் வாங்கினேன், அதனால தான் அதுக்கப்புறம் வாங்கலை. அப்புறம் அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி 3 வச்சுருப்பேன். ஸோ 3 வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும், ஒரு இதில் கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும், ஒரு இதில் வந்து சீரகம் சோம்பு அந்த ஐட்டம்ஸ் இருக்கும், இதில் வந்து பவுடர் ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 தான் வச்சுருக்கும் போது நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸாக நிறையா இல்லாமல் ஒரே இடத்துல எனக்கு காம்பேக்டாக இருக்குது. போடும் போதும் சமைக்கும் போதும் ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 40 years இது ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன், என் அம்மா யூஸ் பண்ணது. இதில் வந்து இட்லி அரிசி இருக்குது, இதில் வந்து சாப்பாட்டு அரிசி இருக்குது. இதில் வந்து 5 கிலோ, இதில் ஒரு 7 கிலோ போட்டு வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மெட்டல் பாக்ஸஸ். இதில் 3 பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பூண்டு, ஒரு இதில் வெங்காயம், ஒரு இதில் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து கரெக்டாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து வாரத்துக்கு 1.25 கிலோ எனக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் 7 நாள் சமைக்கிறதுக்கு. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுவேன். இது கையில் தான் வாஷ் பண்ணணும், இதில் டிஷ்வாஷரில் போட முடியாது. பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். கீழே இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இது வந்து ஹோல்ஸ். மூடி வந்து நான் டைட்டாக மூட மாட்டேன், மேலாப்பில் தான் மூடுவேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இதில் வந்து சில பேர் எங்கள் வீட்டில் 2 கிலோ தேவைப்படும், பத்தாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா இதே பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா 2 kgsலேயும் அவைலபிள் இருக்குது. 2 kg ஈவன் 5 kg கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஒன்று விஷயம் பார்க்க நல்லாயிருக்கும். 2வது விஷயம், இப்போது வெங்காயத்தூள்லாம் ரொம்ப கொட்டும், அது கொட்டினாலும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம அடுத்த வாட்டி ரீஸ்டோர் பண்ணும்போது அதை தட்டி எடுத்துட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 விதத்துல இது நல்லாயிருக்கு. இது வந்து ஹோல்ஸ்லாம் அடியில் இருக்கனால ரொம்ப டைட்டாக மூடாமல் இருக்கனால இது வரைக்கும் எதுவும் கெட்டு போனதில்லை, காத்தோட்டமாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஆயில் பாட்டில். என்னை நிறைய பேர் அக்யூஸ் பண்ணது இதுக்கு தான், ஏன்னா நான் ஆயில் பாட்டில் நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மைதான், நிறைய சேஞ்ச் பண்ணேன். ஆயில் பாட்டில் வந்து ஒன்று வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது காட்டிடுறேன். இப்போ யூஸ் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இப்போலாம் எல்லா கடையிலுமே கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சுருக்காங்க. இதோட மூடி மட்டும் அடிக்கடி போயிடுது. ஸோ மூடி மட்டும் நான் தனியாக அமேசானில் வாங்கி அப்பப்போ மாற்றிப்பேன். போர் பண்ணும் போது கரெக்டாக வரும். என்ன நான் சேஞ்ச் பண்ணேன்னா, இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கனால எனக்கு கையில் கழுவுறது கஷ்டமாக இருக்குன்னு ரவுண்டாக மாற்றினேன். அது வந்து இந்த ப்ரஷ் கிளீனர், சாரி பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருந்தது. ஆனால் அது வந்து நான் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் போட்டு வைக்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஸோ சமைக்கும் போது நான் எடுத்து ஊற்றும் போது 1 லிட்டர் ஃபுல்லாக இறம்ப எண்ணெய் இருக்குன்னா எடுத்து ஊற்றும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு 500 mlக்கு மாற்றினேன். ஷிஃப்டிங்கில் வந்து எனக்கு அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது மறுபடியும் நான் இதை தான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து ரவுண்டை விட இது வந்துட்டு ஸ்பேஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சின்ன ஸ்பேஸில் வைக்கணும், அது ஒன்று. ஸோ அதனால இதை மாற்றினேன். இன்னொன்று டிஷ்வாஷர் வாங்கிட்டோம். ஸோ இது டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆகிடுது. இப்போலாம் நான் டிஷ்வாஷரில் தான் க்ளீன் பண்ணுறேன். மூடி மட்டும் கையில் தான் வாஷ் பண்ணணும், டிஷ்வாஷரில் போட்டால் நல்லா வராது. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ஒழுங்காக வரல. பாட்டில் வந்து டிஷ்வாஷரில் கவுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 4 பாட்டில் இருக்கும். நாங்கள் வந்து 3 ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தான். நான் வீடியோக்காக நான் போய் சொல்ல போகிறதில்ல. எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். அப்புறம் வந்து இந்த பொடிக்கு போட்டுக்கணுன்னா அந்த ரீஃபைண்ட் ஆயில் தான் எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்குன்றாங்க. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் இன்னும் வாஷ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது, இதுவும் நல்லா தான் இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்மியாக கண்ட்ரோல்டாக வரும், நிறையா ஊற்றாது. அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஊற்றும். ஸோ வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸில் வந்து நான் பச்சை மிளகாயும் லெமனும் காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் செட் ஆஃப் 3 வந்து வாங்கினேன். இன்னொரு பாட்டில் தான் இது. நான் கொத்தமல்லியை வந்து வேறு கண்டெய்னரில் வைக்க ஆரம்பிச்சனால இதில் வந்து நெய் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 500 ml. ஸோ 500 ml நெய் வாங்கினேன்னா இதில் போட்டு வைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 500 ml பாட்டிலாக தான் எனக்கு கிடைக்குது, ரீஃபில் கிடைக்க மாட்டேங்குது. அதே ப்ளூ கலரில் வச்சா எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு அஸ்தட்டிக்காக இருக்கிறதும் பிடிக்கும், மினிமலிஸ்டாக இருந்தாலும். ஸோ அதனால நான் ஆல்ரெடி இருக்குங்கிறனால இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து நல்லாயிருக்கு. ஸ்பூன் உள்ளே வைக்க மாட்டேன், ரொம்ப நெய்யாக எடுத்துன்னு ஸ்பூன் இல்லாமல் வச்சுக்கும் போது நல்லாயிருக்கு. அடுத்து வந்து செராமிக் ஜார்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌனில் தான் வேணும் அப்படின்னு தேடினேன். அது வந்து எந்த ஸ்டோரில் கிடைக்கல, எனக்கு ஸ்டோரில் கலர் கலராக தான் கிடச்சிது. இந்த ரோட்டு கடையில் போட்டு விற்பாங்க, நான் தேடின டைம் அது கிடைக்கல. ஸோ இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். மொத்தம் 4, மேலே 3 இருக்கும். ஒன்றில் கல்லுப்பு, டேபிள் சால்ட், ரெட் சில்லி, புளி 4 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு நல்லாயிருக்கு. இது வந்து தனியாக தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அமேசானில் வாங்க கொஞ்சம் விலை கூட தான் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் லோக்கலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். பட் லோக்கலில் வாங்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த இதுவே. பட் இது வந்து என்னமோ கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது யூஸ் பண்ணுறேன். அடுத்து தயிர் போட்டு வைக்கிறதுக்கும் நான் செராமிக் ஜார் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த ரோட்டு கடையில் தான் வாங்குறேன். பாத்திரமே வந்து செராமிக் ஜாரே ஹெவியாக இருக்கும். தயிர் வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நல்லாயிருக்கு. எனக்கு வந்து செராமிக் ஜார்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஸோ என்கிட்ட இருக்கிறது இது 5. ஐ திங்க் மஸ்ட் ஹாவ் இன் ஆல் ஹவுஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து செராமிக் பவுல்ஸ். செராமிக் வேர் எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து நெஸ்டாஷியாவில் ப்ரொமோஷனுக்காக வந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நல்லா இருக்குதுன்னு தான் நான் அந்த ப்ரொமோஷனும் பண்ணேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2 அப்படின்னு 2 வரும். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட இருக்குது, நல்லா இருக்குது. அதே பவுலில் அது செட் ஆஃப் 2 வந்தனால இது வந்து தனியாக வாங்கினேன். ஒரு ஹேண்டிலோட வரும். இது சின்னதாக இருக்கிறது என் பையனுக்கு, இது 2 நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து குறிப்பாக நாங்கள் வந்து இது சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. மேரினேட் பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுவேன். சாதம் போட்டு ரசம் போட்டு தனியாக வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கைண்ட் ஆஃப் லைக் கொரியன் மாதிரி சாப்பிடுவோம். நிறைய ரசம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். நேற்று வந்துட்டு நாங்கள் வந்து ரசம் சாதமும் ப்ரான் ஃப்ரையும் சாப்பிட்டோம். அது ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன்.
இதில் சாப்பிடும்போது எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சூப் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறையா யூஸ் பண்ணுறேன் இதை, இந்த 3 பவுல்ஸையும். ஸோ தட் இதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். செராமிக் பிளேட் 2 இருக்குது, ஆனால் அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் அதை ஆட் பண்ணல. பட் இந்த 3 பவுல்ஸும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, மேரினேட் பண்ணுறதுக்கு, ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது. அடுத்து கிளாஸ் பவுல். இது வந்துட்டு கேக் பேட்டர் பண்ணணும், குக்கிக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும்னா இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேக்கிங் டைமில் யூஸ் பண்ணுவேன். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அஸ் எ மினிமலிஸ்ட் நான் எது யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் தான் வச்சுப்பேன். அதுலேயும் நான் எது அதிகமாக யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இதுவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. நல்ல யூஸ் ஆகும். போரோசிலிகேட்டில் பண்ணது நல்லாயிருக்கும். இது வந்து நான் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் வாங்கினேன், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து கட்லரிஸ். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே வந்து பிராண்டட்லாம் கிடையாது. நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்துட்டு நான் இவ்வளோ வச்சுருக்கிறது தான். மேபி டிஷ்வாஷரில் 1 or 2 இருக்கும். மற்றபடி இதில் இருக்கிறது தான் கட்லரிஸ். அடுத்து பிளேட். சொன்னேன் இல்லையா, இதில் தான் நான் வந்து குக்கீஸும் பண்ணுவேன். ஹெவியாகவும் இருக்கும் நல்லா. இது வந்து பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்கனால அவனில் வைக்கும் போது நல்லா இருக்குது. அடுத்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ் வந்து இந்த செட்டு. இது வந்து என் அம்மாவோடது. 20+ years ஓல்டு தான் இது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சனோட மஸ்ட் ஹேவ் அஸ் மினிமலிஸ்ட்டாக நான் எல்லா நாளும் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் நீங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு போட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சைடில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உள்ளே போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வசந்தி ஷங்கர் பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.